ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்டவுடனே உருக்கமாக இறங்கி உனக்கு இரக்கம் பாராட்டுகிற கர்த்தர். நீ அழுது கொண்டிருப்பதற்காக கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை, அதற்காக அவர் தெரிந்து கொள்ளவில்லை. நாம் அநேக காரியங்களில் போராடிதான் கொண்டிருக்கிறோம். இன்னும் வெற்றி நமக்கு கிட்டவில்லை என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் சீயோனில் வாசமாய் இருக்கிற கர்த்தர் நம்முடைய கண்ணீரை எல்லாம் அவர் கவனித்து வைத்திருக்கிறார். நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் உருக்கமாக இறங்கி பதில் அளிக்கிற தேவன், உருக்கமாக இறங்குகிற ஆண்டவர். நம்மை கைவிட்டு விட்டாரோ அல்லது நம்மை மறந்து விட்டாரோ அல்லது நமக்கு நன்மை செய்யாமல் விட்டு விட்டாரோ என்றெல்லாம் நம்முடைய இருதயத்தில் பல தோன்றல்கள், பல காரியங்கள் நமக்கு தோன்றுவது உண்டு. ஆனால் கர்த்தர் நம்மை மறந்து விடவில்லை. நமக்கு இரக்கம் செய்ய அவர் விருப்பம் உள்ள கர்த்தர். நாம் அழுது கொண்டிருப்பதை அவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல, மாறாக அவர் உருக்கமாக இறங்குகிற ஆண்டவர். அவர் மனதுருக்கமுடைய கர்த்தர், அவர் உருக்கமாக இறங்கி நமக்கு பதிலளிக்கிறவர். இந்த காலை நேரத்தில் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம். நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அழுது கொண்டிருக்கிறீர்கள், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் இன்னும் எனக்கு பதிலளிக்கவில்லையே என்று சோர்வோடு கூட இருக்கிறீர்கள். இத்தனை ஆண்டுகள் ஆகியும் என் ஜெபத்திற்கு இன்னும் பதில் கொடுக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிறீர்கள். எத்தனை காலங்கள் நான் ஜெபித்திருக்கிறேன், இத்தனை காலங்கள் ஆகியும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கவில்லையே என்று நீங்கள் கவலையோடு கூட இருக்கிறீர்கள். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொன்னால் அது இதற்கு ஏற்றதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஓரல் ராபர்ட்ஸ் என்கிற ஒரு தேவ மனிதன், அவருடைய வாழ்க்கையில் அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் எழுதி வைத்து ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. இந்த ஜெபத்திற்காக ஒரு டைரி வைத்திருந்தார். அதில் அவர் எழுதி வைத்து ஜெபிப்பார். பதில் கொடுத்த பின்பு அதை டிக் செய்து விடுவார், இதற்கு பதில் வந்து விட்டது என்று. அதே போல அவர் ஒரு ஜெப குறிப்பை எழுதி வைத்திருந்தார். அந்த ஜெப குறிப்புக்கு பதில் கிடைத்ததை போல அவருக்கு தெரியவில்லை. ஒரு நாள் அவருடைய சகோதரன் மரித்து போனார் என்கிற செய்தி அவருக்கு வந்தது. அந்த செய்தியை கேட்டவுடனே அவர் ஆடி போனார். காரணம், ஆண்டவரை நான் 52 ஆண்டுகளாய் செபிக்கிறேன், என் சகோதரன் ரட்சிக்கப்படாமல் மரித்து போனார். குடித்து குடித்து என் சகோதரன் மரித்திருக்கிறார். 52 ஆண்டுகள் நான் ஜெபித்த ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுக்கவில்லையே என்று இங்கே அழுது புலம்பி போராடி ஜெபித்து விட்டு அவருடைய அடக்க ஆராதனைக்கு அவர் கடந்து செல்லுகிறார். அவர் இந்த அடக்க ஆராதனைக்கு போன பொழுது கல்லறையில் அவருடைய பூதோடல் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு போதகர் அடக்க ஆராதனைக்கு முன்பு, ஜெபிப்பதற்கு முன்பு சாட்சி சொல்லுவார்கள். பின்புதான் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கூறி அந்த அடக்க ஆராதனை நடத்துவார்கள். அப்பொழுது சாட்சியின் நேரம் என்று அந்த போதகர் அறிவித்துவிட்டு, எவர் ஒருவர் வாய் திறப்பதற்கு முன்பும் இவரே நான் ஒரு பெரிய சாட்சியை சொல்ல வேண்டும் இந்த மாமனிதனை குறித்து என்று சொன்னார். இவர்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். என்ன ஒரு குடிகாரனுக்கு என்ன சாட்சி, குடித்து குடித்து தானே மரித்து போனான் என்று. ஆனால் அந்த மனிதன், அந்த ஊழியக்காரர், அவர் சொல்ல ஆரம்பித்தார்.
இவரை எனக்கு 2 ஆண்டுகளாக தெரியும். இவர் எங்கள் சபைக்கு 2 ஆண்டுகளாக தான் வந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து கொண்டிருந்தார். இந்த 2 ஆண்டுகளில் அவர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தார். 2 ஆண்டுகளில் எனக்கு ஊழியத்திற்கு இதுவரை எவரும் செய்யாத அளவிற்கு எனக்கு ஒத்தாசையாக இருந்தார். அது மாத்திரமல்ல, இவர் மூலம் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். இவர் ஆண்டவருக்காக பணி செய்வதில் மிக கவனமாய் நேர்த்தியாய் செய்தார். இவரை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்றால், இவர் இந்த 2 ஆண்டுகள் குடிப்பதில்லை, ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வைராக்கியமாய் வாழ்ந்தார் என்பதற்கு நான் சாட்சியாய் நிற்கிறேன். இவரை குறித்து அநேகர் அவர் குடிகாரர் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுவை ஏற்றுக்கொண்டார். 2 ஆண்டுகளாக அவர் ஆண்டவருக்காக வைராக்கியமுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று சொன்ன மாத்திரத்தில் ஓரல் ராபர்ட்ஸ் அங்கேயே முழங்கால் பிடித்து கரங்களை உயர்த்தி, என் ஆண்டவனை வெட்கப்படவில்லை, என் ஆண்டவனை வெட்கப்படுத்த விடவில்லை. 50 ஆண்டுகள் ஜெபத்தை கேட்டிருக்கிறீர். 2 ஆண்டுகள் அவன் கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்படி கர்த்தரை பணித்திருக்கிறீர். அந்த நல்ல ஆண்டவரை நான் சந்தேகப்பட்டு விட்டேனே என்று அழுது புலம்பி ஆண்டவருக்கு நன்றி சொன்னாராம். அதே கல்லறை தோட்டத்தில் ஆண்டவருக்கு நன்றி மகிமை செலுத்திவிட்டு பின்பு அந்த அடக்காராதனை முடிந்த பொழுது கனத்த இருதயத்தோடு வந்திருந்த ஓரல் ராபர்ட்ஸ் என்கிற இந்த தெய்வ மனிதன் கனத்த இருதயத்தை கழட்டி வைத்துவிட்டு ஒரு லகுவான இருதயத்தோடு மகிழ்ச்சியான இருதயத்தோடு அவர் கடந்து சென்றார் என்று அவருடைய புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபங்களுக்கு பரலோகத்தின் தேவன் பதில் கொடுக்கிறவர். அவர் மனது உருக்கமாய் இறங்கி நமக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். காலங்கள் தாமதிக்கிறது என்று நாம் சோர்ந்து போய்விடக் கூடாது. காலங்கள் தாமதிக்கலாம், ஆனால் பதில் வரும் பொழுது அது நேர்த்தியாய் இருக்கும். காலங்கள் தாமதிக்கலாம், ஆனால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு பதிலை கொடுக்கும் பொழுது அது வல்லமையுடையதாய் மகிமையுடையதாய் அது காணப்படும். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் திருவுளம் பற்றி இருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபங்களுக்கும் அவர் பதில் கொடுக்கிற கர்த்தர். உன் கண்ணீருக்கும் அவர் பதில் கொடுக்கிற ஆண்டவர். உன் கண்ணீருக்கு அவர் பதில் கொடுப்பதாக வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் கண்ணீரை எல்லாம் அவர் துருத்தீர் அளவோ வைத்திருக்கிறார். அவைகளை எல்லாம் அவர் பாதுகாத்து வைத்திருக்கிறார். அதற்கு பதில் கொடுக்கும் வரை அவர் பாதுகாத்து வைத்திருக்கிறார். பாருங்கள், நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு சொப்பனம். அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுவதற்கு ஆள் இல்லை. ஆனால் ஒரே ஒரு மனிதன், தேவனுடைய ஞானம் பெற்ற ஒரு மனிதன் இருக்கிறார். அந்த மனிதன் தான் அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்ல முடியும் என்று சொல்லி அந்த மனிதனை குறித்து ஆண்டவர் தாமே அந்த மனிதனை வெளிப்படுத்தினார். அவர் நேபுகாத் நேச்சருடைய அடிமையாய் கொண்டு வரப்பட்ட ஒரு மனிதன், தானியேல் என்கிற அந்த தீர்க்கதரிசி. அவன் கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய அந்த தரிசனத்தின் அர்த்தத்தை அவன் சொன்ன பொழுது அவர்கள் ஆடி போய்விட்டார்கள். ஆனால் அதற்கு முன்பு அவனும் தானியேலும் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் என்பவர்களும் தேவ சமூகத்தில் போராடி கண்ணீர் வடித்து ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். அன்னாள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் அன்னாள் தனக்கு குழந்தை இல்லை என்று வருடம் வருந்தியே இருப்பாள். ஆனால் இந்த வருடத்தில் வந்த பொழுது தேவ சமூகத்தில் போய் தன் இருதயத்தை எல்லாம் ஊற்றிவிட்டு திரும்ப அவள் வரும் பொழுது அவள் பாரத்தோடு இருக்கவில்லை. அவள் அதற்கு பின்பு துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவள் மகிழ்ச்சியோடு தன் வீட்டிற்கு வந்தாள். காரணம், என் ஜெபத்தை பரலோகத்தின் தேவன் கேட்டிருக்கிறார். என் கண்ணீருக்கு நிச்சயம் பதிலை தருவார். என் கண்ணீருக்கு பதிலை தந்து என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கை அவளுக்குள் இருந்தது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு. உங்கள் கண்ணீரை கர்த்தர் சும்மா அதை தூக்கி எரியவில்லை, அதை துருத்தியில வைத்து கவனத்தோடு அதை பார்த்திருக்கிறார். ஏற்ற வேலை வரும் பொழுது, அந்த நாட்கள் அந்த காலங்கள் வரும் பொழுது, சமயங்கள் கைகூடி வரும் பொழுது உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை அவர் கொடுக்கிறதை நீங்கள் காண முடியும்.
எத்தனை காலம் என்று நாம் அவரிடத்தில் கேள்வி கேட்க முடியாது. ஏனென்றால் அவருடைய காலமும் அவருடைய சமயமும் நாம் அறியாதவர்கள், நமக்கு அது புரியாதது. ஆனால் பரலோகத்தின் தேவன் அவருடைய காலமும் அவருடைய சமயமும் ஆச்சரியமான காரியங்களை நடப்பிக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் வல்லமை உடையவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சில நேரங்களில் நாம் நம்மை நாமே உயர்ந்தவர்களாக, மேன்மை உள்ளவர்களாக காண்பித்துக் கொள்ளுவோம். ஆனால் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காததை போலவே இருக்கும். நாம் நம்மை உயர்ந்தவர்கள் என்று நினைத்து, நான் ஜெபம் பண்ணினால் அது நடந்துவிடும், இது நடந்துவிடும் என்றெல்லாம் சொல்லுவோம். ஆனால் பல காரியங்களுக்கு நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் இல்லாமல் இருக்கும். ஏனென்றால் தேவனதை ஏற்ற வேளையில் பதில் கொடுக்கும் வரை அவர் பலத்த கரத்தின் கீழ் நாம் அடங்கியிருக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்களுக்கு சில நேரங்களில் ஆம் என்று சொல்லிவிட்டால் பதில் வந்துவிடும், இல்லை என்று சொல்லிவிட்டால் இல்லைதான். ஆனால் பொறுத்திருங்கள் என்று சொல்லிவிட்டார், வெயிட், I'll give the answer for your prayer என்று சொல்லிவிட்டார். We have to wait for the God's time. ஆண்டவருடைய காலத்திற்கு, நேரத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். அப்பொழுது அவர் ஆச்சரியமான காரியங்களை, மேன்மையான காரியங்களை, மகிமையான காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்து கொடுப்பார். அவர் செய்யும் பொழுது அது மிக பெரிய ஆச்சரியமாயிருக்கும். அது நாம் பிரமிக்கத்தக்கதாய் இருக்கும், நம் நினைவில் தோன்றாததாய் இருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய நன்மைகளை, அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை இந்த காலை வேளையில் உங்களுக்கு செய்ய அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, நீ அழுது கொண்டிருப்பதை ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல. உன் அழுகைக்கான பலன் அவர் வைராக்கியத்தோடு இறங்கி செய்ய போகிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவர் உங்கள் ஜெபத்திற்கு பதிலை அனுப்பி கொண்டிருக்கிறார்.